அடர்ந்த முள்ளுத்தோப்பு இருக்கு. இதுக்குள்ள தான் இன்னைக்கு தேன் கொண்டு எடுக்க போகிறோம். கொம்பு தேன் முள்ளங்கையில் ஊற்றி நகர அளவுக்கு தான் தேனே இருக்கும். பெரும்பாலும் தேன் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி எடுப்பாங்க. அமாவாசைக்குன்னா 15 நாள் டைம் இருக்குது. இங்கே பார்த்து காலை வைக்கணும். ஃபுல்லாகவே முள் மரம். இந்த முள் ஏறிச்சுன்னா பயங்கரமான விஷயம். தேன் வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துட முடியாதுல்ல. தேனுக்கான ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும். கொம்பு தேன் எப்படி நெருப்பே இல்லாமல் அழிக்கிறதுன்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா கொம்பு தேன் அழிக்கிறதுக்கு நெருப்பே தேவையில்லை, ஏன்னா இது கடிக்காது. அது ஒரு கிளையில் சிக்கிட்டு இருப்பார். அந்த கிளையை மட்டும் இதுதான் கரெக்டாக என்னை தான் வந்து குருவிக்குது, தலையில் வந்து அடிக்குது. இதே கடிக்கிற ஏயா இருந்தால் நேரத்துக்கு நான் கண்டம் ஆகிட்டு இருப்பேன். காது ஓட்டுக்குள்ளே போகுது. இந்த மேல் மட்டும் தேணும். இது பாருங்கள், இதுதான் மேலே இருக்குது பாருங்கள். அந்த தேன் எடு, அதை எடு. இங்கே பாருங்கள், தேன் இருக்குது. இது கொம்பு தேன்னா பெரும்பாலும் நிறைய இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அழிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பத்தம். தேனே இதில் தான் இருக்குது. அதில் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு பத்துமா? இருக்கும், இதோ தாராளமாக பத்தும் தேன். ஓகே, பாருங்கள் அவ்வளோ தேன். ஆஹா, நிறையா இருக்குது. அதாவது பரவாயில்ல, ஓகே. அதிகமாக இல்லைனாலும் எங்களுக்கு தேவையானது போதும் அப்படின்னு. இல்லை, கொம்பு தேன்னா பெரும்பாலும் இவ்வளோ தான் வரும். ஆஹா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் தேன். இது புறங்கை இல்லை, இதுதான் மேலோட கை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஒரிஜினல். நடுவில் முள்ளுக்கிறதால கையில் குத்துதுப்பா. இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு தேன் கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்ச்சியாக வந்தோம் ஒரு வேலையாக. இன்னைக்கு தேன் வேட்டை தான் போல். நல்லாயிருக்கு. ஓகே. இல்லை, கொம்பு தேனில் பெரும்பாலும் இவ்வளோ தான். இந்த மேலே இருக்கிறதுலாம் தேன் இருக்கும். அந்த இடத்துல வெறும் ஈயா ஃபுல்லாக பறக்குது பாருங்கள். அது இன்னும் 10 நாளில் மறுபடியும் தேன் கொண்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு 4 கூண்டு பார்த்து வச்சுருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது 1 தான் இருந்திருக்கு. அதில் எதுவும் இல்லைல்ல, தேன் இருக்கா? மேலே மட்டும் தேன் இருக்குது சைடில் கிராஸில். அவ்வளோதான். இல்லை இல்லை, அதில் முடிஞ்சிச்சு. அது தேன் இருந்தாலும் மேலே கட் ஆகிடுச்சு. ஐயோ, ஒழுவ ஆரம்பிச்சிச்சு. சரிவா, சரி.
அழுத்தி விடு. அழுத்திட்டு மென்னுட்டு திங்ஸ் மென்னு பாரு, பபிள் கம் மாதிரி இருக்கும். இதுல இருந்தா இந்த தேன் மெழுகுல இருந்தா மருந்து செய்வோம்.